அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் பிறந்தநாளையொற்றி நல்லாட்சி தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஆமாங்க, இதற்கு முன்னாடி நம்ம பிரதமராக இருந்த அடல் பிஹாரி வாஜ்பாயோடைய பிறந்தநாள் இன்னைக்கு 1924 டிசம்பர் 20. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் பிறந்தநாளையொட்டி நல்லாட்சி தினம் அனுசரிக்கப்படுகிறது. அடல் பிஹாரி வாஜ்பாய் எப்போ பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா 1924 டிசம்பர் 25 பிறந்திருக்காரு. 1996 ஒரு 13 நாட்கள் பிரதமராகவும் 1998 99 வரைக்கும் ஒரு 13 மாதங்கள் பிரதமராகவும் 1999 2004 வரைக்கும் முழுமையாக பிரதமராக இருந்திருக்காரு. இவர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர். அடுத்தது, அர்ஜுனா விருதுக்கு 24 பேர் தேர்வு. கேல் ரத்னா விருதை பெறுகிறார் ஹாக்கி வீரர் ஹர்திக் சிங். இந்த அர்ஜுனா விருது பார்த்திங்கன்னா இப்போது சமீபத்தில் நம்ம தமிழகத்தை சேர்ந்த துளசிமதி முருகேசன், நித்யஸ்ரீ, மணிஷா ராமதாஸ் போன்ற வீராங்கனைகளுக்கு இந்த விருதை கொடுத்துருக்காங்க. இது எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா 1961 இந்த அர்ஜுனா அவார்ட் கொடுத்துட்டு வராங்க. நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. அதாவது எந்த இயர்லேருந்து அர்ஜுனா அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த 1961 நோட் பண்ணிக்கோங்க. இந்த கேல் ரத்னா விருது நம்ம முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவாக ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது அப்படின்னு கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ நம்ம நரேந்திர மோடி அரசால் 2021 மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா அப்படின்னு பெயர் மாற்றிருக்காங்க. அடுத்தது, இந்தியாவின் பாகுபலி ராக்கெட் LVM-3 மூலம் அதிக எடை 6100 கிலோ செயற்கைக்கோள் விண்ணில் நிலைநிறுத்தம். இஸ்ரோ சாதனை. ஆமாங்க, நேற்று இந்த ராக்கெட்டை ஏவிருக்காங்க. இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்தியாவின் பாகுபலி ராக்கெட். ஏன்னா இது 6100 கிலோ அப்படின்றாங்க. இது எதுக்காக அனுப்பப்பட்டதுன்னா தொலைதூர பகுதிகளுக்கு மொபைல் அதிவேக இணைய சேவைகளை வழங்கும் விதமாக அனுப்பியிருக்காங்க. இது என்ன ராக்கெட் அப்படின்னா LVM-3 ராக்கெட். இதோட செயற்கைக்கோளோட பேர் ப்ளூ ஃபோர்ட். அடுத்து 2027 குலசேகரப்பட்டினம் ஏவுதளம் பயன்பாட்டுக்கு வரும்னு சொல்லிட்டு இஸ்ரோ தலைவர் நாராயணன் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. நன்றி.